பாகிஸ்தான் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற நாடு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பேசுகிறவங்க பேச்செல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே சார். பூட்டோ கேட்டால் வந்து ரத்த ஆறு ஓடும், இந்தியர்கள் ரத்த ஆறு ஓடுன்றாரு. இன்னொருத்தர் கேட்டால் நியூக்ளியர் ஹெட்டெல்லாம் உங்களை பார்த்து தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு பார்த்துக்கேன்றாரு. இன்னொன்று செனட்டில் ஒரு மேடம் பேசும்போது வந்து இந்தியாவை கைப்பற்றி பாபர் மசூதி கட்டுவோம், முன்சீர் அவர்கள் வந்து ஓதுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கா சார் அவங்க? சரி, இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரே ஒரு பதில் தான் சொல்லணும். இந்த கவுண்டமணி படத்தில் எனக்கு பிச்சை எடுக்கிறேன்னா இது இல்லை எகத்தாளத்தை பாரு இல்லை பாரு அப்படின்வாரு. அந்த மாதிரி IMFலேருந்து ஒத்துரு பாக்கி விடாமல் இதில் வேற பிச்சைக்காரர்கள் ஏற்றுமதி திட்டம் அப்படின்னு வேற கொண்டு வந்து உலகத்துல எல்லாம் பிச்சைக்காரங்களை வேற அனுப்பிச்சுன்னுக்கிறானுங்க இவனுங்க. இவங்களுக்கு இந்த இதுதான் கேட்குது. அது சீனாக்காரன் பின்னாடி வந்து ஆட்டி வைக்கிறான், நான் காசு கொடுக்குறேன் அப்படின்றான். மேலே இருக்கவங்க காசை வாங்கிக்கின்னு கீழே இருக்கவங்க கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன வந்தது, நாடே நாசமாக போனாலும் எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வந்துருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இங்கே மறுபடியும் நாங்கள் வந்து அந்த ராமர் கோவில் இடித்துட்டு தானே அவங்க அங்கே பாபர் மசூதி கட்டணும். சரி சரி ரைட்டு. அப்படியே கற்பனையில் நீங்கள் என்ன வேணால் கட்டலாங்க. ஏன் இங்கத்தோட விட்டீங்க? அமெரிக்காவில் போயிட்டு நாங்கள் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தை அங்கே கட்டுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை இடிச்சிட்டு அங்கே வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டுவோம் அப்படி சொல்லுங்கள். சொல்லிட்டு போங்க. காசா பணமா? காமெடி வேணும் இல்லையா? கூடவே வந்து சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்கன்னு ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கினீங்கன்னா ஜனங்களுக்கு புரியும், ஆஹா இது சிரிக்க வேண்டிய விஷயம் போல இருக்குது அப்படின்னு. இல்லாட்டா அவங்கள கேவலமாக பார்த்துட்டு போவாங்க. எதுக்கு இந்த அசிங்கம்? முதல்ல அங்கே இருக்கவங்களுக்கு ஒழுங்காக கல்வி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை. அதனால தான் வந்து அங்கே இருக்கவங்கலாம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னுக்கிறாங்க. அங்கே வேலை கொடுக்க துப்பு இல்லை. அதனால தான் அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு இந்தியாவில் வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்துன்னுக்கிறாங்க. இதுக்கு வந்து ஏகத்தாளம் ஒன்று தான் கேட்குது. சரி ரைட்டு, அவங்க ஓட் பேங்க்குக்கு அவங்க இந்த மாதிரி தான் பேசி ஆகணும். ஆனால் நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தால் இந்த தனி ஜெட்டை பிடிச்சி வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுற லிஸ்ட்டில் இவங்க தான் முதல்ல இருப்பாங்க. ஏன்னா கீழே இருக்கவங்க செத்தா அவங்களுக்கு கவலை இல்லை. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டில் எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு வச்சுக்காங்க. இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் வார் அப்படின்றது வந்து கோயபல்ஸ் இங்கே கூட நம்ம திராவிட அரசியலில் சொல்லுவாங்க, இவங்க வந்து கோயபல்ஸ் பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு. ஒரு பொய்யை திரும்பி திரும்பி சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதை ஜனங்க உண்மைன்னு ஏற்றுப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த காலத்தில் இதை எப்படி கையாண்டார்கள் அப்படின்னு சொன்னால், ஜெர்மனி வந்து ஜெயித்து கொண்டு வருகிறது, இவங்கெல்லாம் தோற்று போயிட்டாங்க, அவங்கெல்லாம் ஓடி போகிறாங்க அப்படின்னு இவங்களை பற்றி அப்படி பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய செய்திகள் போடுவாங்க. அது வந்து அவங்களுடைய லோக்கல் பாப்புலேஷன் அவங்களுடைய மொரலை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி எதிரி நாட்டு மக்கள் அண்ட் சோல்ஜர்ஸ் அவங்கள வந்து ஐயோ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தில் வைக்கும் அதுக்காக. ஆனால் இப்போ வருகின்ற மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கு அப்படியே தலைகீழாக இருக்குது பார்த்தீங்களா? பாகிஸ்தான் ஜெயிக்குது, பாகிஸ்தான் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் பாகிஸ்தானில் எல்லாம் பயந்து ஓடினுக்கிறாங்க, எல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க, அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ஆஸ்பத்திரியில் போய் பத்துனுக்கிறாரு அப்படின்னு. அது வேற சில பேர் வந்து அவருக்கு நெஞ்சு வலி, இது பழைய டெக்னிக்னுப்பா. அந்த லெட்டரை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெமராய்டுனா பைல்ஸ் தம்பி, வேற ஒன்றும் இல்லை, மூலம். அது என்னன்னா இந்த மாதிரி நேரங்களில் வந்து இதை நான் பெருசாக ஒரு தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு தேசிய உணர்வு. நாம வந்து பூஸ்ட் பண்ணணும் இல்லையா? அப்படி அந்த ஒரு ஆர்வத்தில் இவங்கெல்லாம் இதை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நார்மலாக சோஷியல் மீடியாலையும் சரி, ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அதை யோசிக்கிறதுக்கு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நமக்கு டைமும் இல்லை. வி ஜஸ்ட் பிலீவ் வாட் வி லைக் டு ஹியர். இதுதான் நடக்குது. இது நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குதா? ரைட்டு, அதை நம்புகிறோம், அவ்வளோதான். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது வந்து சரியில்லை, தப்பு அப்படின்னு சொன்னால் நீ அவனுக்கு சாதகமாக பேசுகிற அப்படின்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பார்ட் ஆஃப் அவங்களுடைய மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின். இது எதுக்குன்னா, பாகிஸ்தான் வந்து பயந்து நடுங்கி விட்டது, அங்கே இது மாதிரி ஆயினுக்குது, ஒரு சோல்ஜர் தற்கொலை பண்ணிக்கினார், அவர் வந்து அப்பாவுக்கு கடிதம் எழுதி வச்சிருக்கார், 1200 ஆஃபீஸர்ஸ் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, துப்பாக்கியில் குண்டே இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, பாகிஸ்தான் இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் குண்டு போடாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மோடி அவர்கள் வீக் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு பண்ணும்போதெல்லாம் வந்து ஆதாரம் கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் கூட கேட்கல. இங்க நம்ம அண்ணன் ராகுல் காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் கேட்டாங்க. இன்னி வரைக்கும் நிறைய பேர் அதை நம்பல, சும்மா அப்படின்னு பேசினுக்கிறாங்க.
ஆனால் அதே ராகுல் காந்தி இன்னைக்கு என்ன சொல்றாரு, அதெல்லாம் விடக்கூடாது, தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? ராகுல் காந்தி யாரு? அவங்க காங்கிரஸ் கட்சி எது? அந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் அவங்க மறுப்பு தெரிவிக்கவில்லை. அந்த காங்கிரஸ் கட்சி, அதை சார்ந்த ஒரு தலைவர் ராகுல் காந்தி. அதே மாதிரி தோக்லாம்ல தானே அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இவர் ரகசியமாக சைனீஸ் எம்பசிக்கு போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வர்றாரு. கேட்டப்போ இல்லை போவே இல்லை அப்படின்னு கதை விட்டாரு. அதுக்கப்புறம் ஆதாரங்களெல்லாம் காமிச்ச உடனே இல்லைங்க அது என்ன ஏது இன்ஃபர்மேஷன் கேட்டு வரேன். மறுபடியும் எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் தகராறு அப்படின் போது எங்க வீட்டு புள்ள உங்க வீட்டில் வந்து என்ன விக்ரம் தாத்தா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுது. நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைய கூட்டு ஒரே இழுப்பு இழுக்க மாட்டேன். ஏடா அவனோட வந்து கொண்டு கொடுக்க கூடாதுன்னு நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாரு, இன்னும் அவங்ககிட்ட போய் நீ கேட்டு வர கேட்பனா மாட்டேனா? ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு இருந்த ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து அட்டாக் பண்ணணும் பாகிஸ்தானை சொல்றாருன்னு போது எனக்கு டக்குன்னு புரிஞ்சு போச்சு. ஆஹா, அது சைனீஸ் மாஸ்டர்ஸோட அந்த பப்பட்டா இருக்கார் போல இருக்கு ராகுல் காந்தி. இது நேச்சுரல் இல்லையா? இவ்வளோ நாளாக அந்த மாதிரி சொல்லாத இன்னைக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னா இதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியோட பார்ட்டாக தான் பார்க்கணும். இது வந்து மோடி அரசாங்கம் வீக் ஆகிவிட்டது, அவங்க பாருங்க குண்டு போடவே இல்லை, குண்டு போட்டப்பெல்லாம் ஐயோ போடாத இது மாதிரி பண்ணிட்டீங்க. அதான் இங்கே ஒருத்தர் சொல்லலை, நம்ம போன வாரம் பார்த்தோம், போர் கூடாது நாங்கள் இது. அப்போ என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. அப்படிலாம் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த பக்கத்தில் இந்த மாதிரி வந்து உசுப்பேத்தி விட்டுருக்கிறதுன்னு இதைத்தான் நான் சொல்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் அப்படின்னு.